ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் அடங்கிருச்சா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து ஒரு பெரிய பெரிய மூமெண்ட் கொடுத்தது நியூஸை வச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 25 இருந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைட்வேஸ் தான். ஒரு 4 நாளாகவே தொடர்ந்து வந்து ஒரு சைட்வேஸ் தான் யூஎஸ்ல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவ் ஓப்பனிங்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லை, அதுலேயும் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட -0.05 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடம் $64.29 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு வந்து செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் இது வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பாட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலேருந்து இறங்கின மார்க்கெட் ஒரு கரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஸோ எப்போ வேணால் ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லு, இல்லைனா பார்த்தீங்கன்னா ரெக்கவரி எனி டைம் சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில் யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் வந்து நேற்று என்ன மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா ஒரு பரவாயில்ல, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சைடில் தான் மூவ்மெண்ட் வந்து கொடுத்தது. கிட்டத்தட்ட 5630 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ், மறுபடியும் ஒரு 30 பாயிண்ட்ஸ், ஓரளவு பரவாயில்ல, ரொம்ப சைட்வேஸ் எல்லாம் போகலை. ஒரு ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் போட்டு லாஸ்ட் ஒரு 9 o'clock வந்து ஒரு பெரிய ட்ராப் எடுத்தது. ஸோ நேற்று வந்து ஒரு நார்மலான ஒரு டெக்னிக்கல் லெவல்ஸில் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து நேற்று வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போனது, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து சப்போர்ட் போனது. ஸோ அதெல்லாம் நீங்கள் லெவல்ஸை வச்சு மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அகைன் வந்து 5660 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும். ஸோ இந்த கேண்டிலோட லெவல் வந்து ஹை வந்து 5594. இந்த 5594 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆகிறப்ப இந்த 5550 பிரேக் அவுட் வச்சிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங். இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறப்ப 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 5550 அப்படிங்கிற ஒரு இடம் வந்து சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும், பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக, சப்போஸ் இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப ஸோ நம்ம இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை இதையும் தாண்டி ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துலலாம் கீழே டவுன் சைடெல்லாம் பிரேக் அவுட் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம வந்து செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் ஸோ நம்ம பேப்பர் ட்ரேடிங்காக பண்ண முடியும். ஒன்று பை சைடு பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இட்டானா விட்டுடுங்க, இல்லைன்னா செல் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 2 மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். பட் இந்த இடங்கிறது கொஞ்சம் சேஃப். இந்த 5595 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேஃப் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் இறங்கிக்கிட்டே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 பாயிண்ட் பக்கம் டவுன் சைடு தான். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 286 அடுத்த டார்கெட். ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 286. ஆனால் இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். இந்த இடம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிவோட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நேற்றோட ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. ஸோ ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 கொடுத்தீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட் வரும். ஸோ அந்த பிவோட் பாயிண்ட்டை ட்ரா பண்ணிட்டு அந்த பிவோட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரேக் அவுட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பார்க்கலாம்.
கோல்டு மறுபடியும் ஒரு பை சைடு கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து இங்கே வரணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இந்த அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா 3206 தான் அடுத்த டார்கெட். ஸோ அது வரைக்கும் நடுவில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நேற்று லோ ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இந்த இவ்வளோ தூரம் 3320 இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸ் 3320. ஸோ $3320 போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ கோல்டு வந்து நிறைய பேர் ஃபாரெக்ஸ் கூட பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து US டாலர்லேயே சொல்லிடுறது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி M6 வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சில்வர் வந்து ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் வந்து உள்ளார கொண்டு வந்து நிறுத்துறாங்க இந்த இடத்துல. ஸோ அகைன் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பை கன்ஃபர்மேஷன் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே பை கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ எப்போ வேணால் 900ங்கிறது ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.